இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோவின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் பெருந்திரள் முறையீடு கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு கொடுக்கிற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பெருந்திரள் முறையீடு கூட்டத்தில் தமிழக அரசுக்கு ஜாக்டோஜியோவின் வாயிலாக எங்களுடைய முதல் கோரிக்கையான பிரதான கோரிக்கையான சிபிஎஸ் திட்டம் ரத்து செய்யப்பட்டு ஜிபிஎஃப் திட்டம், அதாவது புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாக்டோஜியோவின் சார்பாக முன்வைக்கின்றோம். அடுத்ததாக உயர்கல்விக்கான ஊதிய உயர்வை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்விக்கான ஊதிய உயர்வினை வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் நிலை 2 ஆகியோருக்கு உரிய ஊதிய முரண்பாட்டினை களைந்து ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். அதோடு சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்கள், எம்ஆர்பியிலே பணிபுரிகிற செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ஜாக்டோஜியோவின் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தின பெருந்திரள் முறையீடு போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஆட்சி முடிய போகுது. இது வரைக்கும் கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றல. மீண்டும் நிறைவேற்ற பட்சத்தில் உங்களுடைய அந்த தேர்தல் உங்களுடைய பிரதிபலிப்பு இருக்குமா? நாங்கள் இது சார்ந்து ஜாக்டோஜியோவின் சார்பாக கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து அதனுடைய விவரத்தை சொல்லுவோம். இன்னும் 6 மாதம் தான் இருக்க போகுது. 6 மாதம் தான் இருக்கு. ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போ பெருந்திரள் முறையீடு மூலமாக எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். செய்வார் நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது சார்ந்த அடுத்த கட்ட போராட்டமோ அடுத்த கட்ட நிகழ்வோ ஜாக்டோஜியோவினுடைய கூட்டத்திற்கு பிறகு தான் நாங்கள் முடிவு சொல்லணும்.